ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேத்து டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குடுத்திருக்காங்க. அது யாருக்கு வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ்ல யாரெல்லாம் பிசிக்கல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்களோ, அதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனும், கவுன்சிலிங்கும் வந்து இந்த டேட்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து நம்மளுக்கு சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சிவி லிஸ்ட்ல உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தான் நீங்க நெக்ஸ்ட் என்ன ஆவீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வந்து உள்ள வந்து போக முடியும். ஸோ அந்த பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கறத வந்து எப்படி வந்து செக் பண்றது? சப்போஸ் வந்து உங்க நம்பர் வந்து வரல அப்படின்னா அதுக்கான நாட் குவாலிஃபைடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின அப்டேட் வந்து இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சப்போஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டேட்ல வந்து பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், நீங்க சென்னைக்கு போகும்போது என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம அப்டேட்டடா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து நம்மளுக்கு நேத்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்படிங்கறது வந்து ஒரு காப்பி வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த காப்பி தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதை வந்து நேத்து டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 9/4/2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் செய்தி வெளியீடுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஒருங்கிணைத்த குடிமை பணி தேர்வு தொகுதி 4 அறிவிக்கை எண் 1/2024 பணிகளில் அடங்கிய ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 4ஆம் கட்ட மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு 17/4/2025 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் எண் 3 தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் மற்றும் கோட்டை ரயில் நிலையம் அருகில் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நடக்க போகுது அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது மேலே குறிப்பிட்ட மூல சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியல் அப்படிங்கிறது தேர்வாணைய இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நாள், நேரம் மற்றும் இதர விபரங்கள் அடங்கிய அழைப்பாணையினை தேர்வாணைய இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் தேர்வர்களுக்கு அதற்குண்டான விபரங்கள் வந்து குறுஞ்செய்தி மற்றும் எஸ்எம்எஸ் மூலமாக, இமெயில் மூலமாக மட்டுமே நாங்க வந்து அனுப்பப்படும். மூல சான்றிதழ்கள் சரிபார்ப்பிற்கு அழைப்பாணை தனியே இல்ல அஞ்சல் மூலமாகவும் நாங்க வந்து அனுப்பப்பட மாட்டாது அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படும் அனைவரும் பணி நியமனம் வழங்கப்படும் என்பதற்காக உறுதி அளிக்க இயலாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தேர்வர்கள் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறு வாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபோர்த் ரவுண்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசென்ஸ்ல வந்து செலக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்போ வந்து நடத்துறாங்க அப்படின்னா பிசிக்கலும் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டும் வந்து 24/3/2025 இருந்து 25/3/2025 இந்த 2 நாள்ல நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா டெஸ்ட் அப்படிங்கறது நடத்துனாங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ, அதுல வந்து யாரெல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுடைய நம்பர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய சர்டிபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து கவுன்சிலிங்க்கு வந்து உள்ள வந்து கூட்டு போவாங்க. சரிங்களா? இந்த லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நம்பர் வந்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆவீங்க அப்படின்னா உள்ள வந்து போவீங்க. அப்படியே உங்களுடைய நாட் குவாலிஃபைடு பிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த நம்பர் வந்து கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிராக் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க நம்பரை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நாட் குவாலிஃபைடுன்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க வந்து பாஸ் ஆகல பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல வந்து நீங்க வந்து பாஸ் ஆகல அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல நாட் குவாலிஃபைடு அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா அவங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நாங்க மேல இருக்கக்கூடிய உங்களுடைய லிஸ்ட்டை வந்து நாங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு உண்டான அந்த மெமோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல நாங்க வந்து ரிலீஸ் பண்ணுவோம். மெமோ வந்த உடனே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட டேட் எந்த டேட்ல வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 17/4/2025 சென்னையில இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க டேட் வந்து 10 ஆயிடுச்சு. இன்னமும் ஒரு 7 நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்கு. மேபி வந்து இந்த ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல நமக்கு மெமோ அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. மெமோ வந்த உடனே நம்ம இந்த வீடியோ கீழே நான் மெமோ டவுன்லோட் பண்ற லிங்க் நான் வந்து அப்டேட் பண்ணி விட்றேன். நீங்க போயிட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா மெமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மெமோ வந்த உடனே மெமோ எப்படி டவுன்லோட் பண்ணணுங்கிறதையும் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு போஸ்டா ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இனி அடுத்தடுத்த அப்டேட் வந்து
ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பேஸ்டு நம்மளுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் கார்டில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டில் ட்ரைபல் யூத் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொடுக்குறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி டிஎன்பிசி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சோசியல் மீடியா பேஜான நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.